ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஜெயதேவரின் பிரசன்ன ராகவம் ஓர் அறிமுகம். உரை நிகழ்த்துபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் துணை ஆராய்ச்சியாளர் டாக்டர் என் புவனேஸ்வரி அவர்கள். ஜெயதேவர் நாடக ஆசிரியர். கதி கவயக கதி கிருத்தயக கதி லுப்தாக கதி சரந்தி என்ற பெருமைமிக்க நீலகண்ட தீட்சிதரின் கூற்றுக்கு இணங்க சிறந்த எழுத்தாளர்கள் தங்களது கவித்துவத்தால் அந்தந்த மொழியைச் சார்ந்த இலக்கியத்தை வளர்த்துள்ளனர். சம்ஸ்கிருத மொழி தத்துவ இயல், இலக்கணம், இலக்கியம், சிற்பக்கலை, ஆகம சாஸ்திரம், வானவியல் சாஸ்திரம், அறிவியல், தாவரவியல், மருத்துவம், கட்டிடக்கலை போன்ற எண்ணற்ற துறைகளின் அறிவுச் சுரங்கமாக திகழ்கிறது. இவ்வழியில் இலக்கியத் துறையில் எண்ணற்ற கிரந்தங்கள், சோஸ்திர கிரந்தங்கள், நாடக கிரந்தங்கள் போன்றவை பல்வேறு காலகட்டங்களிலும் வாழ்ந்த கவிகளால் இயற்றப்பட்டன. எந்த ஒரு இலக்கியத்தையும் இருவகையாக பிரிக்கலாம். முறையே ஸ்ரவ்ய காதால் கேட்பது, உரைநடைகளும் கவிதைகளும், திருஷ்ய கண்களால் பார்க்கக்கூடியதாகவும், நாடகங்கள் போன்றவைகள் மேடைகளில் நடித்து காண்பக்கூடிய ஒன்றாகும். சாகித்ய தர்ப்பணமும் 6வது அத்தியாயம் 1ஆம் ஸ்லோகத்தில் இது பற்றி குறிப்பிட்டுள்ளது. திருஷ்ய ஸ்ரவ்யத்துவ பேதேன புனக காவியம் த்விதா மதம் திருஷ்யம் தத்திர அபிநேயம் தத்ரூப ஆரோபாத்து ரூபகம். நாடகங்களை ரூபகம் என்றும் சொல்கிறோம். அதாவது நாடகத்தில் இருப்பதை பாத்திரங்கள் நடித்து காண்பிக்கிறார்கள். ரூபகங்கள் வஸ்து, நேதா, ரசம் இவைகளின்படி 10 வகைகளாகும். நாடகம் சப்பிரகரணம், பானக, பிரகசனம், டிமக, வியாயோக, சமவகாரோ, வீதி, அங்க, ஈகாமிருக, தசக. நாட்டியக்கலைதான் சம்ஸ்கிருத இலக்கியத்தின் நாடகங்கள் தோன்ற ஆதாரமாக இருந்தது. அனைத்து உயிரினங்களையும் மகிழ்வுக்கும் வல்லமை படைத்ததோர் வஸ்து சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்ற தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற பிரம்மதேவன் ருக்வேதத்திலிருந்து பாடல்கள், சாமவேதத்திலிருந்து இசை, யஜுர்வேதத்திலிருந்து அபிநயம், அதர்வ வேதத்திலிருந்து ரசம், சிவன் பார்வதி ஆகிய இருவரிடமிருந்தும் பெறப்பட்ட தாண்டவம் அதாவது நடனம், லாஸ்யம் அதாவது இசைக்கருவிகளுடன் கூடிய நடனம், மனிதனின் பல்வேறு வகை உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் கைசிகி, சாத்வதி, ஆரபட்டி மற்றும் பாரதி ஆகிய 4 விருத்திகள் போன்ற அனைத்தையும் இணைத்து 5வது வேதமாக நாட்டிய வேதத்தை உருவாக்கிய பின் இக்கலையை உலகில் வளர்த்து பரப்பச் செய்யும் பொறுப்பை பரத முனிவரிடம் அளித்தார் என்பதாக நாடகக்கலை தோன்றியதன் வரலாறு விளக்கப்படுகிறது. ஏவம் சங்கல்பிய பகவான் சர்வ வேதான் அனுஸ்மரன் நாட்டிய வேதம் தச்சக்ரே சதுர்வேதாங்க சம்பவம் ஜக்ராக பாட்டியம் ருக்வேதாத் சாமேபியோ கீதம் ஏவச்ச யஜுர்வேதாத் அபிநயம் ரசாத் அதர்வனாத்பி. 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன் ஐரோப்பிய நாடக கலாச்சாரம் இந்தியாவில் கால் பதிக்க தொடங்கும் முன்பே சம்ஸ்கிருத இலக்கியம் தனது தலைமுறை கடந்த அனுபவத்தை நாடகத்துறையில் பெற்றுவிட்டதென H.H. வில்சன் என்ற அறிஞர் தனது தியேட்டர் ஆஃப் தி இண்டூஸ் என்ற நூலில் குறிப்பிடுவதாக சம்ஸ்கிருத அறிஞரான டாக்டர் ராகவன் தனது சான்ஸ்கிரிட் டிராமா இட்ஸ் ஏஸ்தட்டிக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். நிறைய எழுத்தாளர்கள் தங்களது காலத்தால் அழியாத, எப்போதும் அனைவராலும் போற்றத்தக்க படைப்புகளின் வாயிலாக நற்கருத்தினை மக்களிடையே பரவச் செய்து சமுதாயத்தை நல்வழிப்படுத்தியிருக்கிறார்கள். மகாகவி காளிதாசருக்கு முன் எழுதப்பட்ட பாசரின் 13 நாடகங்களில் பிரதிமா நாடகம், அபிஷேக நாடகம் வால்மீகியின் இராமாயணத்தை ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்டவைகள். சம்ஸ்கிருத இலக்கியத்தில் பெரிதும் போற்றப்படும் மகாகவியான காளிதாசன் மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேலும் அபிஞான சாகுந்தலம் போன்ற அமர காவியங்களை படித்து ஈடு இணையில்லா இடத்தை சம்ஸ்கிருத இலக்கிய துறையில் பெற்றுள்ளார். இவர் வாழ்ந்த காலம் கிமு 57 என்பதாக வரலாற்று அறிஞர்கள் மற்றும் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. காளிதாசருக்கு பின் வந்த நாடகங்களுள் சூத்திரகர் எழுதிய மிருச்சகட்டிகம், விசாகதத்தரின் முத்ரா ராட்சசம், தின்னாகரின் குந்தமாலா, ஹர்ஷவர்தனரின் நாகானந்தா ஆகியவை மிகவும் பெருமை வாய்ந்தவனாகும். மேலும் கிபி 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டவைகளாகும். இவைகளைத் தொடர்ந்து
கிமு 8ஆம் நூற்றாண்டில் நாடக நிபுணரான பவபூதி இராமாயணத்தை ஆதாரமாக கொண்டு மகாசரித்தம் மேலும் உத்தர் ராமச்சரித்தம் போன்ற மிகவும் மேன்மையான நாடகங்களை நமக்கு அளித்து புகழ் பெற்றார். சக்திபத்ராவின் ஆச்சரிய சூடாமணி மேலும் முராரியின் அனர்கராகவம் போன்றவைகளும் இதே காலத்தில் எழுதப்பட்டவைகளாகும். கிமு 10ஆம் நூற்றாண்டில் பாலராமாயணம் என்ற நாடகத்தை ராஜசேகரர் எழுதினார். இவ்வாறு பெருமையும் புகழும் நிறைந்த எழுத்தாளர்களின் வரிசையில் பியூஷ வர்ஷர் என்ற பட்டம் பெற்ற ஜெயதேவர் கிபி 13ஆம் நூற்றாண்டில் பவபூதியின் உத்தர் ராமச்சரித்தத்தை பின்பற்றி பிரசன்னராகவும் என்ற நாடகத்தை இயற்றினார். இந்த நாடகத்தில் 392 ஸ்லோகங்களால் பின்னப்பட்ட பெருமை வாய்ந்த வால்மீகி இராமாயண காவியமானது 7 அங்கங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஜெயதேவரின் தர்க்கசாஸ்திரம் மேலும் நியாயசாஸ்திரத்தின் வல்லுமையை, தகுந்த சொற்களை சம்பவங்களுக்கு தகுந்தாற்போர் பயன்படுத்தும் அவரது ஆளுமை, அவரது பன்முகத்திறனால் வந்த ஆழமான பொருள் வளம், அவரது வார்த்தைகளின் கம்பீரம், நிறைய விஷயங்களை ஓரிரு சொற்களின் வாயிலாக சொல்லும் அவரது விசேஷமான கவித்திறன் அவரை ஒரு சிறந்த நாடக ஆசிரியராக சம்ஸ்கிருத இலக்கியத்தில் பரிணமிக்கச் செய்கின்றன. இலக்கியம் என்பது மனித வாழ்வின் பிரதிபிம்பமாகும். எந்த ஒரு மொழியிலும் அதன் இலக்கியத்தில் நாடகமே மிக உன்னதமான பிரிவாகும். நாடகம் என்பது மிகவும் எல்லோரையும் கவரக்கூடியதாகவும் மேலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சம்ஸ்கிருத மொழியின் நாடகங்கள் ஆசிரியரின் கற்பனை திறன், சொல்வளம் மேலும் பொருள் வளம் ஆகியவற்றால் தனித்துவம் கொண்டிருக்கின்றன. காளிதாசர், பவபூதி, ஹர்ஷர் போன்ற உயர்ந்த எழுத்தாளர்களின் ஈடு இணையில்லா நாடகங்கள் முறையே அபிஞான சாகுந்தலம், உத்தர் ராமச்சரித்தம், நாகானந்தம் முதலியவை காலத்தையும் பூகோள எல்லைகளையும் தாண்டி பார்ப்பவர்களையும் படிப்பவர்களையும் சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஆனந்தமிக்க ஒரு உலகிற்கே கொண்டு செல்கின்றன. அதனால்தான் காளிதாசரும் தனது மாளவிகாக்னி மித்திரத்தில் நாடகத்தின் விசேஷத்தன்மையை பற்றியும் தனித்துவத்தை பற்றியும் சொல்கிறார். நாட்டியம் பின்ன ருச்சேர் ஜனசிய பகுதாபி ஏக்கம் சமாராதனம். ஆதி காவியங்களான இராமாயணமும் மகாபாரதமும் தொடர்ந்து வந்த நிறைய எழுத்தாளர்களை மிகவும் பாதித்ததால் இவை இரண்டையும் ஆதாரமாக வைத்து நிறைய நாடகங்கள் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டன. இந்த ஆதி காவியங்களின் நிறைய சம்பவங்களை சார்ந்து எழுதப்பட்ட நாடகங்களில் பாசரின் பிரதிமா நாடகம் மேலும் அபிஷேக நாடகம் தொடர்ந்து வந்த நிறைய கவிஞர்களை பாதித்தன. விளைவாக நிறைய நாடகங்கள் எழுதப்பட்டன. ஜெயதேவர் எழுதிய பிரசன்ன ராகவமும் இராமாயணத்தைச் சேர்ந்த ஒரு நாடகமாகும். சம்ஸ்கிருத இலக்கியத்தில் நிறைய ஜெயதேவர்கள் உள்ளனர். அதில் இப்பெயர் கொண்ட 3 பேர் மிகவும் பிரபலமானவர்கள். முதலாமவர் கிமு 2ஆம் மேலும் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக கருதப்படுகிறார். இவர் சந்தஸ் சாஸ்திரம் என்ற நூலை சூத்திர பாணியில் இயற்றியிருக்கிறார். இரண்டாமவர் கீத கோவிந்தம் என்ற ஒப்பில்லா இலக்கியத்தை எழுதியுள்ளார். மேலும் இவர் கிமு 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கீத கோவிந்தம் இயற்றிய ஜெயதேவர் கிருஷ்ண பக்தர். இவர் தாயின் பெயர் ரமாதி, தந்தையின் பெயர் போஜதேவா. 3வது ஜெயதேவர் மகாதேவருக்கும் சுமித்ரா என்ற பெண்மணிக்கும் பிறந்தவரும் சந்திராலோகம் என்ற அலங்கார சாஸ்திரத்தை பற்றிய பிரபலமான நூலை இயற்றியவருமாய் தர்க்க சாஸ்திரத்தின் வல்லுநராக திகழ்ந்தார். அலங்கார சாஸ்திரத்தில் அவரது ஒப்பிலடங்கா பங்களிப்பினால் அவர் பியூஷ வர்ஷர் என்ற பட்டத்தால் அலங்கரிக்கப்பட்டார். மிதிலாவின் பண்டிதரான பரமேஸ்வரர் என்பவர் இவர் மிதிலையை சார்ந்தவர் என்று சொல்கிறார். இதைத் தவிர இந்தியாவின் எந்த பகுதியில் அவர் வாழ்ந்து வந்தார் என்பதை பற்றிய தகவல் நமக்கு கிடைக்கவில்லை. இவர் கிமு 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளில் இடையே வாழ்ந்திருக்கலாம் என்று யூகிக்கின்றனர். பிரசன்னராகவம் என்ற நாடகத்தின் ஆசிரியரும் இவரே என்றும் தெரிகிறது. இந்த நாடகத்தில் தனது தாய் தந்தையரின் பெயர்களை அவரே எழுதியிருக்கிறார். கிமு 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிதிலா ஜெயதேவர் என்று அழைக்கப்பட்ட இன்னுமொரு ஜெயதேவர் பிரசன்னராகவம் எழுதிய ஜெயதேவரை விட முற்றிலும் மாறுபட்டவர். 14ஆம் நூற்றாண்டின் விஸ்வநாதர் தனது சாகித்ய தர்ப்பணம் என்ற நூலில் பிரசன்னராகவத்திலிருந்து கதலி கதலி என்ற வரிகளை மேற்கோள் காண்பித்திருக்கிறார். 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த கேசவ மிஸ்ரா இதே செய்யுளை தனது அலங்கார சேகரம் என்ற நூலில் மேற்கோள் காண்பித்திருக்கிறார். அதே நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பையா தீட்சிதரும் ஜெயதேவரின் சந்திராலோகத்தினை மேற்கோள் காண்பித்திருக்கிறார். விஸ்வநாதர் கிபி 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததால் அவர் தனது நூலில் ஜெயதேவரின் பிரசன்னராகவத்திலிருந்து ஸ்லோகத்தினை மேற்கோள் காட்டியிருப்பதால் ஜெயதேவர் இவருக்கு முன், அதாவது கிபி 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்க வேண்டும். ஜெயதேவர் 2 நூல்கள் தான் எழுதியுள்ளார் என்று தெரிகிறது. முதல் சந்திராலோகம் அலங்கார சாஸ்திரத்தை பற்றிய நூல், 2வது பிரசன்னராகவம் முழுமையான நாடகம்.
இவரது பிரசன்னராகவும் பவபூதியின் உத்தரராமச்சரித்தத்தை ஆதாரமாக வைத்து எழுதிய ஒரு நாடகமாகும். கிபி 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நூல் நிறைய பதிப்புகளை பார்த்துவிட்டது. அவரின் இந்த பிரசன்னராகவும் மரியாதை புருஷோத்தமரான ராமரின் சரித்திரத்தை ஆதாரமாக கொண்டுள்ளது. மனித உளவியல் நன்கு அறிந்த ஜெயதேவர் மனித உள்ளத்தின் பல்வேறு கோணங்களை நன்கு தெரிந்தவராதலால் சம்பவங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக தனது சொல் வளத்துடன் மெருகூட்டியிருக்கிறார். பாத்திரங்களின் மென்மையான உணர்வுகளை தகுந்த சொற்களால் அலங்கரித்துள்ள அவரது திறமை இந்த நாடகத்தை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இசை நயமிக்க சொற்களால் கவிநயமிக்க வர்ணனையுடன் கலந்த இந்த நாடகம் ஒரு தனித்துவமிக்க நாடகமாகும். புது யுக்திகளை சிறப்பான முறையில் கையாண்டு அவரது பலவித துறைகளின் ஞானம் மேலும் அனுபவம், கலை நுணுக்கத்துடன் சம்பவங்களை வர்ணனை செய்யும் திறன் ஆகியவை இலக்கியத் துறையில் அவருக்கு நீங்காத ஒரு இடத்தை அளித்திருக்கின்றன. நாடகத்தில் பலவிதமான விஷயங்களையும் ஒரு கவிஞர் எளிதாக பலவித கதாபாத்திரங்களின் வழியாக சொல்லலாம். வாழ்க்கையின் கண்ணாடியாக இருக்கும் இலக்கியத்தில் மூலமாக ஒரு எழுத்தாளர் தனது அறிவு வளத்தால் பார்க்கும் மக்களின் மனதை எளிதாக கவர்ந்து விடலாம். நாடகம் ஒரு பொழுதுபோக்குக்காகவும் மேலும் மன அழுத்தத்தில் இருப்பவருக்கு மருந்தாகவும் உள்ளது. இதை நாட்டிய சாஸ்திரத்தில் அத்தியாயம் 1:14 ஸ்லோகத்தில் நாம் காணலாம். துக்கார்த்தானாம் ஸ்ரமார்த்தானாம் சோகார்த்தானாம் தபஸ்வினாம் விஸ்ராம ஜனனம் லோகே நாட்டியமேதத் பவிஷ்யதி வினோத ஜனனம் காலே நாட்டியமேதத் பவிஷ்யதி. ஜெயதேவரின் இந்த நாடகத்திலும் நாம் அவர் கவித்திறனால் இந்த யுக்தியை காண்கிறோம். ஜெயதேவர் தனது அப்பரிமிதமான ஞானத்தின் மேன்மையால் வால்மீகியின் இராமாயணத்தை ஆதாரமாக வைத்து பவபூதியின் உத்தரராமச்சரித்தத்தை உதாரணமாக வைத்துக்கொண்டு தனது தனித்துவத்தோடும் பலவித தத்துவங்களை போதிக்கும் வல்லமை கொண்டவராய், நாடகத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்தவராய், பரத முனிவரால் விளக்கப்பட்ட நாடகக்கலையின் நோக்கத்தினை பின்பற்றியுள்ளார். ந தஜானம் ந தத் சில்பம் ந சா வித்யா ந சா கலா ந ச யோகோ ந தத் கர்ம நாட்டியோஸ்மின் என்ற திருஷ்யத்தே சர்வசாஸ்திராணி ஷில்பானி கர்மாணி விவிதானி ச வேத வித்யே இதிகாசானாம் ஆக்கியான பரிகல்பிதம். மம்மட்டர் தனது காவிய பிரகாசத்தில் ஒரு சிறந்த காவியத்தின் 6 நோக்கங்களை சொல்கிறார். அது ஜெயதேவரின் பிரசன்ன ராகவத்திற்கும் பொருந்தும். காவியம் யசேசே அர்த்தகிருத்தே விவகார விதே சிவேத ரட்சதையே சதியக பரநிவிருத்தியே காந்தா சம்மிதயா உபதேச யுஜே. அதாவது ஒரு நல்ல காவியமானது புகழை கொடுக்கிறது, செல்வ வளத்தை அளிக்கிறது, நல்ல அனுபவத்தை கொடுக்கிறது, தீமைகளை தகர்த்தெறிகிறது, நல்ல ஆனந்தத்தை அனாயாசமாக கொடுக்கிறது. ஒரு மனைவி தனது கணவனுக்கு கூறும் அறிவுரை போல் மென்மையாக இருக்கிறது. இவைகளில் முதல் 3 நோக்கங்களும், அதாவது புகழ், செல்வம், தீமைகளை அழித்தல் ஆகியவை ஒரு நல்ல கவிஞனுக்கு கிடைக்கின்றன. அடுத்த 3, அதாவது உலக அனுபவம், உன்னதமான ஆனந்தம், மென்மையான முறையில் கொடுக்கப்படும் உபதேசம் ஆகியவை படிப்பவர்களை சார்ந்தது. இவ்வாறு நாம் சம்ஸ்கிருத இலக்கியத்தில் ஜெயதேவர் தனது நாடகமான பிரசன்னராகவம் மூலமாக நீங்கா இடம்பெற்றுள்ளார் என்பதை அறிகிறோம். காவியம் என்பது அழகான மேலும் செம்மையான மொழியால் மனிதனின் வாழ்க்கையின் மென்மையான உணர்வுகளையும் எண்ணங்களையும் வர்ணித்து அதன் விளைவாக பார்ப்பவரின் அல்லது கேட்பவரின் இதயத்தில் உள்ளே நுழைந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாகும் என்று புகழ்வாய்ந்த எழுத்தாளரான மம்மட்டர் கூறுகிறார். சகல பிரயோஜன மௌலிபூதம் கமனந்தரமேவ ரசாஸ்வாதன சமுத்பவம் விகலித வேதானரமானந்தம் பிரபு சம்மித சப்த பிரதான வேதாதி சாஸ்திரேபிய. இந்த கூற்றுக்கிணங்க ஜெயதேவரின் பிரசன்னராகவம் காலத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு காவியமாகும். பல கலைகளின் அறிவுச் சுரங்கமாக திகழ்ந்த ஜெயதேவரின் பிரசன்னராகவும் உண்மையிலேயே ஒரு ஒப்பில்லா காவியமாகும். இந்திய மண்ணின் பண்பாடு, கலை, இலக்கியம், வரலாறு, சமூக பழக்க வழக்கங்கள், தத்துவங்களின் மீது மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கை ஆகியவற்றை பறைசாற்றும் விதமாகவே இந்த நாடகம் அமைந்துள்ளது. நியாய சாஸ்திரத்திலும் அலங்கார சாஸ்திரத்திலும் வல்லுநராக இருந்த ஜெயதேவர் இராமாயணத்தை ஆதாரமாக வைத்து எழுதிய பிரசன்னராகவும் சம்ஸ்கிருத இலக்கியத்தில் எல்லோராலும் போற்றப்பட்ட ஒரு நாடகமாக திகழ்கிறது. இந்த நாடகம் 7 அங்கம் கொண்டதும் 392 ஸ்லோகங்களை உடையதுமாகும். இதில் கீழ்கண்ட சம்பவங்களை ஜெயதேவர் வர்ணனை செய்கிறார்.
சீதையின் ஸ்வயம்பரம், ராவணன் சீதையை அபகரித்துச் செல்வது, ஹனுமான் ராமரின் கணையாழியை சீதையிடம் கொடுத்தல், சீதை பதிலுக்கு சூடாமணியை அனுமனிடத்தில் தருதல், திரிஜிடை சீதைக்கு ஆறுதல் அளித்தல், ராம ராவண யுத்தம், லக்ஷ்மணன் இந்திரஜித்தின் நாகாஸ்திரத்தால் மயக்கமடைதல், ஹனுமன் சஞ்சீவினி மலையை கொண்டு வருதல், ராமர் சீதையை மீட்டெடுத்தல், சீதையை புனிதப்படுத்துதல், ராமர் சீதையுடன் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு திரும்புதல். ராமரின் சரித்திரம் மிகவும் மென்மையானதாகவும் அன்பும் கருணையும் இணைந்து ஒளிவீசுவதாகவும் நாடகம் முழுவதிலும் வர்ணிக்கப்பட்டுள்ளது. சீதையின் சரித்திரம் தெய்வீக அழகு பொருந்தியதாகவும் பொறுமை மற்றும் நன்றி மறவாமை ஆகிய பொன்னான குணங்களின் சிகரமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. லக்ஷ்மணனின் சரித்திரம் உறுதியான மனப்பான்மை, மேலும் நினைத்ததை செயலில் முடித்து காட்டுதல் போன்ற மேன்மையான குணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. எப்பொழுதும் ராமனே நிழல் போல தொடருபவராகவும், மேலும் அவருடைய கட்டளைகளை சிறந்தாழ்த்தி ஏற்றுக்கொண்டு உடனே அவைகளை தடைகளை கடந்து செய்து முடிப்பவராகவும் ஜெயதேவர் காண்பித்துள்ளார். முதல் 4 அங்கங்களில் சீதா ஸ்வயம்வரம், மேலும் பரசுராமரின் மானமர்தனம் போன்ற சம்பவங்கள் உன்னதமான மற்றும் சொல்வளம் பொருள் வளத்துடன் ஆசிரியர் வடித்திருக்கிறார். ராவணனுக்கும் பானாசுரனிற்கும் இடையே நடைபெறும் சண்டை ஜெயதேவரால் கற்பனை செய்து வர்ணித்த ஒன்றாகும். இது நகைச்சுவைக்காகவும் கேளிக்கைக்காகவும் ஆசிரியர் வடிவமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தீரோதாத்த நாயகரான ராமரின் மேன்மையான குணங்களான வீரம், திடம், அழகு, மென்மை, கருணை, பொறுமை, பணிவு, பரந்த மனப்பான்மை ஆகியவைகளை ஆசிரியர் முதல் அங்கத்திலேயே தனது கவித்திறனால் மெருகூட்டியிருக்கிறார். சந்திரேச்ச ராமச்சந்திரேச்ச நாரீணாம் ச துகஞ்சலே நீலோத்பல சுகிருத காந்தௌ கஸ்ய ந ஆமோததே மனக ஜடதி ஜங்கீம் ஆகச்சந்தியாக பிதாமக விஷ்டபான் மகதி பதி யோ தேவ்ய வாச்சக ஸ்ரம சமஜாயத அப்பி கதம் அசௌ முக்சேத ஏனம் நச்சேத அவகாகத்தே ரகுபதி குணகிராம ஸ்லாகா சுதாமய தீர்க்ககாம். சீதையின் உன்னதமான குணங்களை பற்றி கவிநயத்துடன் ஆசிரியர் சொல்கிறார். அங்கம் 1, ஸ்லோகம் 37-38. மைத்ரேயி தர்மச்சரிணி சித்த யோகினி காலத்திரய தர்ஷினி. நாட்டை ஆள நிறைய மன்னர்கள் கிடைப்பார்கள். ஆனால் ஜனக மகாராஜாவிற்குத்தான் பூமி தாயின் மகளான சீதைக்கு தந்தையாகும் பாக்கியம் கிடைத்தது. மேலும் பூமாதேவியே ஜனகரை தனது மகளுக்கு தந்தையாக தேர்ந்தெடுக்கும் பெரும் பாக்கியம் பெற்றவராக ஜெயதேவர் எழுதுகிறார். அங்கம் 3, ஸ்லோகம் 13. அவனீம் அவனி பாலாக சங்கஷக பாலயந்தாம் அவனிபதி யசஸ்து துவாம் வினா அபரஸ்ய ஜனக கனக கௌரீம் யத் பிரசூதாம் தனூஜாம் ஜெகதி துகித்ருமந்தம் பூர்பவந்தம் விதேனே. லக்ஷ்மணனை பற்றி நாடகத்தில் வெவ்வேறு அங்கங்களில் வர்ணிக்கும் போது ஜெயதேவர் ராமனை விட்டு பிரிய மனமில்லா லக்ஷ்மணன் தமையனிடம் வைத்திருக்கும் அன்பினை அருமையாக விளக்குகிறார். லக்ஷ்மணன் கூறுகிறார், அவர் எப்போது ராமனுடன் இருக்கிறாரோ அப்போது ஒரு யுகமும் ஒரு யாமாவாக இருக்கிறது. மேலும் ஒரு கல்பம் கூட சிறிது வருடங்களாக இருக்கின்றன. ராமர் இல்லாமல் ஒரு நொடி கூட கல்பமாக இருக்கிறது. அங்கம் 5, ஸ்லோகம் 8-9. त्वया समं मे चत्वारि यामा एव युगान्यपि चतुर्दश समाः स्थातुं विना मन्वन्तराणि मे त्वया समतेस्य समेतस्य कल्पा अपि समाः भवता विप्रयुक्तस्य कल्पकल्पக க்ஷணோ अपि मे. ஜெயதேவரின் நதிகள் மூலம் நிறைய சம்பவங்களை வர்ணிக்கும் திறன் பாராட்டத்தக்க ஒன்றாகும். உத்தரராமச்சரித்தத்தில் பவபூதி அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்தை ஒட்டி ஓடும் முராளி நதியின் மூலம் நிறைய சம்பவங்களை வர்ணிப்பது போன்றே ஜெயதேவரும் சரயு, யமுனா, கங்கா, கோதாவரி, துங்கபத்ரா, மேலும் சமுத்திரம் போன்றவைகளை உருவகப்படுத்தி அவைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அயோத்தியா, சித்திரகூடம், பஞ்சவட்டி, மேலும் கிஷ்கிந்தாவில் நடைபெற்ற சம்பவங்களை நவீன விதத்தில் தனது பன்முகத்திறனால் சாமானியனும் ரசிக்கும் வகையில் வர்ணித்துள்ளார். ஜெயதேவர் சம்பவங்களை இந்த நதிகள் மூலம் மிகவும் சிந்தித்து திட்டமிட்டு வார்த்தைகளுக்கு உயிரோட்டம் அளித்து கவிநயத்தோடு அளித்திருக்கிறார்.
நூலில் மணிகளை கோர்ப்பது போல் அழகாக வண்ணமயமாக மிக்க கவனத்துடன் செய்திருக்கிறார். அதாவது சீதையின் சுயம்வரத்திற்கு பிறகும் ராமர் கிஷ்கிந்தையை அடையும் வரையில் நடந்த சம்பவங்கள் நமக்கு நதிகளின் உரையாடல் மூலம் தெரிவிக்கும் முறை மிக மிக அற்புதமான ஒரு பாணியாகும். ஜெயதேவர் தனது பிரசன்ன ராகவத்தில் இன்னொரு விரும்பத்தக்க ஒரு யுக்தியையும் கையாண்டுள்ளார். அது மாயாஜால வித்தையாகும். இலங்கையில் நடக்கின்ற எல்லா சம்பவங்களையும் மாயாஜால வித்தகரான ரத்னசேகரர் 6ஆம் அங்கத்தில் ஒரு திரைப்படம் போல் காண்பிக்கிறார். இதன் மூலம் நேரத்தையும் நிறைய பாத்திரங்களையும் நாடக மேடைக்கு கொண்டு வராமல் சம்பவங்களை இந்த புதிய யுக்தி மூலம் வர்ணனை செய்த புதிய முறை ஜெயதேவரையே சார்ந்ததாகும். நாம் இப்போது பார்க்கும் ஹாரி பாட்டரை விட எல்லோராலும் விரும்பப்பட்ட ஒன்றாகும். இந்த யுக்தி நாடகத்தை பார்ப்பவரின் மனதில் ஒரு தூண்டுதலையும் அடுத்து வரும் சம்பவங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கும் வண்ணம் அமைந்துள்ளது. ஜெயதேவர் பிரசன்ன ராகவத்தின் அங்கங்களை இவ்வாறு பிரித்துள்ளார். அங்கம் 1, 2, 3, 4 பாலகாண்டம், அங்கம் 5 அயோத்தியா காண்டம், அரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், அங்கம் 6 சுந்தர காண்டம், அங்கம் 7 யுத்த காண்டம். வால்மீகியின் இராமாயணத்தை ஆதாரமாக கொண்டு இந்நாடகத்தை ஜெயதேவர் எழுதினாலும் தனது கற்பனை திறத்தால் ஆங்காங்கே சிறு மாறுதல்கள் செய்திருக்கிறார். உதாரணத்திற்கு, ராமர் சுயம்வரத்திற்கு முன் சீதாவை சந்திப்பதாக வால்மீகி எழுதவில்லை. ஆனால் ஜெயதேவர் சிங்கார ரசம் இந்நாடகத்தின் அங்கீரசம், அதாவது முதன்மையான ரசம் என்பதால் ராமர் சீதையை சுயம்வரத்திற்கு முன் சந்திப்பதை மிக அழகாக ரசபூர்வமாக ஒருவருக்கொருவர் காதலை வெளிப்படுத்தும் வகையில் வர்ணனை செய்துள்ளார். தனஞ்சயனின் தசரூபகத்தில் கூறியவாறு வஸ்து நேதா ரசக தேஷாம் பேதகக என்ற நாடக லட்சணங்களையும் ஜெயதேவர் பிரசன்ன ராகவத்தில் மிக கவனத்துடன் கையாண்டுள்ளார். 5 அர்த்த பிரகிருதிகளையும் முறையே பீஜம், பிந்து, பதாகா, பிரகரி, காரியம், மேலும் 5 அவஸ்தைகளான பிராரம்ப, பிரயத்ன, பிராப்தியாஷா, நியதாப்தி, பலப்பிராப்தி, மேலும் சந்திகள் முறையே முகசந்தி, பிரதிமுக சந்தி, கர்ப்பசந்தி, விமர்ச சந்தி, நிர்வாகன சந்தி ஆகியவைகளையும் நாடக மேடையில் காண்பிக்கக்கூடாத சம்பவங்களை பார்ப்பவர்க்கு புரிய வைப்பதற்காக கையாளும் நுணுக்கங்கள் முறையே பிரவேசகம், விஷ்கம்பகம், சூலிகா, அங்காசியம், அங்காவதரணம், மேலும் மேடையில் மூலக்கதையை வளர்க்கும் பொருட்டு கையாளப்படும் ஆகாச பாஷணம், ஸ்வகதம், அபவாரித்தம், ஜனாந்திகம் ஆகிய நுணுக்கங்களையும் ஜெயதேவர் தனது சொல் வளத்தாலும் பொருள் வளத்தாலும் கற்பனை திறனாலும் மிகவும் மேன்மையாக கையாண்டுள்ளார். நாந்தி, பிரஸ்தாவனா போன்றவற்றையும் நன்கு பின்பற்றிய ஜெயதேவர் பரத வாக்கியத்துடன் நாடகத்தை மங்களமாக நிறைவு செய்கிறார். இதில் வழக்கத்திற்கு மாறாக 2 பரத வாக்கியம் உள்ளன. ஒன்று சுக்ரீவர் சொல்வது, அதாவது எல்லோர் இல்லத்திலும் லட்சுமி தேவி வசிக்கட்டும் என்பதும். இன்னொன்று ராமர் சொல்வதாக உள்ளது, ராமநாம மகிமையை பற்றி கூறும் வண்ணம் அமைந்திருக்கிறது. விருத்திகள், குணங்கள், ரீதிகள், அலங்காரங்கள், மேலும் ரசங்கள் ஆகியவை ஒரு காவியத்தின் முக்கிய அங்கம் விதிக்கின்றன. கைசிகி, சாத்வதி, ஆரபட்டி, மேலும் பாரதி விருத்திகளையும், வைதர்பி, கௌடியா, பாஞ்சாலி போன்ற ரீதிகளையும், 9 ரசங்களையும், சப்தாலங்காரங்களையும் அர்த்தாலங்காரங்களையும் மேன்மையாக சம்பவங்களுக்கும் பாத்திரங்களுக்கும் பொருந்துமாறும் கதையின் முன்னேற்றத்திற்கு ஏதுவாகவும் பிரயோகப்படுத்தி தனது கற்பனை திறனை மிகவும் திறம்பட ஜெயதேவர் வெளிக்காட்டியுள்ளார். உதாரணத்திற்கு அலங்காரத்தில் பிராந்தியமான அலங்காரத்தை காண்போம். அங்கம் 6 ஸ்லோகம் 1. சௌமித்ரே நரு சேவியதாம் தருதளம் சண்டாம் சுருஜும்பிரதே சண்டாம் சோகோ நிஷி கா கதா ரகுபதே சந்திரோன்ய உன்மீலிதி வத்ச ஏத்தத் விதிதம் கதம் நு பவதா தத்தே குரங்கயத குவாசி பிரேயசி ஹா குரங்கநயனே சந்திரானனே ஜானகி. சீதையை பிரிந்த ராமர் லக்ஷ்மணனிடம் சந்திரனை பார்த்து சூரியன் என்று நினைத்து பிராந்தியில் அது வெப்பம் தருவதாக கூறும் ஒரு கூற்றில் இந்த அலங்காரத்தை ஜெயதேவர் கையாண்டுள்ளார். சந்தஸும் ஒரு காவியத்தின் சிறப்பிற்கு மிகுந்த பங்களிக்கிறது. அவ்வகையில் சார்தூல விக்கிரீடிதம், அனுஷ்டுப், வசந்த திலகா, ஹரிணி, புஷ்பிதாக்ரா, தோடகா, வம்சஸ்த, சிகரிணி, துருத விளம்பிதம் போன்ற சந்தசங்களை ஜெயதேவர் காட்சிகளுக்கும் கதாபாத்திரத்திற்கும் ஏற்றவாறு பயன்படுத்தியுள்ளார். காவியத்தில் ரசம் மற்றும் கதாவஸ்து இரண்டையும் சரியான விவிதாச்சாரத்தில் பயன்படுத்தி காவிய லட்சண விதியையும் ஜெயதேவர் பின்பற்றியிருக்கிறார்.
இவர்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக பயன்படுத்தியதால் சாதாரணீகரணத்திற்கும் நன்கு வழிவகுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாடகத்தை காணும் சாமானியர்கள் நடிக்கும் கதாபாத்திரங்களுடன் ஒன்றிப்போகும் அனுபவம் வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. தனது கவித்திறனால் ஜெயதேவர் இதிலும் வெற்றி கொண்டுள்ளார். 10 ரூபகத்தில் நாடகமே மிகவும் சிறந்த ரூபகம் என்ற கோட்பாட்டிற்கு இணங்க தனது பிரசன்ன ராகவத்தை ஒரு சிறப்புமிக்க நாடகமாக நமக்கு தந்து இன்னும் தனது ஞானத்தினாலும் அறிவாலும் அனுபவத்தாலும் எழுத்து மூலமாக நம்முடன் வாழ்ந்து கொண்டு வருகிறார். பன்முகத்திறன் வாய்ந்த இவர் தனது சொல் வளத்தாலும் சமயோஜித்த அறிவாலும் குறைந்த வார்த்தைகளில் நிறைய விஷயங்களை சொல்வதில் வல்லுனர் என்பதை நாடகத்தில் ஆங்காங்கே காண்பித்துள்ளார். உதாரணத்திற்கு அங்கம் 3 ஸ்லோகம் 7 ஜனகரின் பெருமையை பற்றி கூறும்போது நாம் காண்கிறோம். ஜனகர் யோகத்தின் 8 அங்கங்களான யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி ஆகியவைகளிலும் வேதாங்கங்களிலும் வேதங்களிலும் நிபுணர் என்பதை ஜெயதேவர் 2 வரிகளில் வர்ணிக்கிறார். அங்கைரங்கீகிருதா யத்ர ஷட்பிஹி சப்தாபிரஷ்டவி த்ரயீச்ச ராஜலட்சுமிஷ்ச யோக வித்யாச திவ்யதி. கருத்துக்களின் அழகும் ரசங்களின் பயன்பாட்டை நன்கு அனுபவித்து வர்ணிக்கும் திறனும் ஸ்தம்பிக்க வைக்கும் கற்பனை வளம் மேலும் தெய்வீக அருள் இவை யாவையும் தான் ஒரு சாதாரண கவிஞரை ஒரு மேன்மையான ஈடு இணையில்லாத ஒரு எழுத்தாளராக பரிணமிக்க வைக்கின்றன. சரஸ்வதி தேவியே அப்படிப்பட்ட எழுத்தாளருக்கு உதவுவது மட்டுமல்லாமல் அந்த நூல் வெற்றியடைய செய்வதற்கும் அருள் புரிகிறாள் என்று துவன்யாலோகம் என்ற நூலில் ஆனந்தவர்தன் அவர்கள் அத்தியாயம் 4 7ஆம் ஸ்லோகத்தில் கூறியது ஜெயதேவருக்கும் பொருந்தும். பிரதாயந்தாம் வாச்சோ நிமித்த விவிதார்த்தாமிருதரசாம் நசாதக் கர்த்தவ்ய கவிபிகி அனவேத்யே ஸ்வவிஷயே பரஸ்வாதா நேச்சா விரத மனசோ வஸ்து சுகவே சரஸ்வத்யைவ ஏஷா கடயதி யதேஷ்டம் பவதி. இவ்வாறு நாம் பிரசன்ன ராகவத்தில் ஜெயதேவரை மேன்மையான கற்பனை திறன் வர்ணனை திறன் மேலும் ஒப்பிட முடியாத கவித்துவம் புது யுக்திகளை எளிதாக கையாளும் திறம் வாய்ந்த நாடக ஆசிரியராக பரிணமிப்பதை காண முடிகிறது. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயதேவரின் பிரசன்ன ராகவம் ஓர் அறிமுகம். உரை நிகழ்த்தியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் துணை ஆராய்ச்சியாளர் டாக்டர் என் புவனேஸ்வரி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.